மாணவர்களே, இன்றைய வகுப்பிலே நாங்கள் இந்த கூட்டம் 16 படித்த மூலகங்களுக்கான கேள்விகளை இன்றைக்கு செய்ய இருக்கின்றோம். கடந்த வகுப்புகள் முழுக்க நாங்கள் கந்தகத்தின் சேர்வுகள் பற்றி எல்லாம் நாங்கள் படித்திருந்தோம். அதில் வருகின்ற கேள்விகளை நாங்கள் இப்போ ஒவ்வொன்றாக செய்ய இருக்கின்றோம். எனவே அதை அவதானித்துக் கொள்ளுங்கள், என்ன மாதிரி என்பதை நாங்கள் பாருங்கள். கேள்வியை பாருங்கள். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள உலோகம் எம் ஒரு ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள ஒரு உலோகமாம். எம் என்னும் மண்ணிற உப்பினை தந்தது. அந்த எம் ஒரு உப்பை தருகுதாம். அது ஒரு ஒயிட் கலர் மண்ணிற உப்பை தருகுதாம். அந்த உப்புக்கு சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த உப்பை நாங்கள் HCl சேர்க்கும் போது B என்ற கரைசலும் C என்கின்ற ஒரு வாயுவும் பெறுகுதாம். இது எம் ஆவர்த்தன அட்டவணையில் ஒரு உலோகம். அது என்னும் உப்பை தருகின்றது. அந்த உப்பை நாங்கள் HCl அந்த உப்பை கொடுக்கும்போது ஒரு வாயு வருகின்றது. அப்போ அவதானிக்கணும் மாணவர்களே, இந்த HCl சேர்க்கும் போது வாயுவை எவை தரும் என்பதை நீங்கள் பார்க்கணும். HCl சேர்க்கும் போது வாயுவை எவை தரும் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். உதாரணமாக H2- இருக்குமா இருந்தால் உப்பில் அது H2S வாயுவை தரும். பாருங்கள், H2- அயன் உப்பில் இருக்குமாக இருந்தால் அது உங்களுக்கு H2S வாயுவை தரும். H2- அயன் உப்பில் இருக்குமாக இருந்தால் அது H2S வாயுவை தரும். இது வாயு. SO3 அயன் இருக்குமாக இருந்தாலும் அது உங்களுக்கு SO2 வாயுவை தரும். கார்பனேட் அயன் உப்பில் இருக்குமா இருந்தாலும் அது உங்களுக்கு CO2 வாயுவை தரும். பாருங்கள், இவை வாயுக்களை தரக்கூடியவை. இரு சல்பைட்டுகள் HSO3 இவை இருந்தாலும் வாயுக்கள் வரும். அப்போ இவை அமிலம் சேர்க்கும் போது வாயுக்களை தரக்கூடியவையாகும். அப்போ H2S வரலாம், SO2 வரலாம், CO2 வரலாம். NO2- அயன் இருந்தாலும் அது நிறமுள்ள வாயுக்களை தரும். இவையெல்லாம் நிறமற்ற வாயுக்கள், அது நிறமுள்ள வாயுக்களை தரும். அப்போ பாருங்கள், இதை அவதானிக்கணும். அப்போ என்ன அயன் இருந்தால் அமிலம் சேர்க்கையாக வாயுக்களை தரும் என்ற ரீதியை பார்க்கணும். அவை வாயுக்களை தரக்கூடிய அம்சங்களை இதில் நாங்கள் காட்டுகின்றோம். ஆகவே இவை வாயுக்களை தரும். எந்த சந்தர்ப்பங்களில் வாயுக்கள் Br- இருந்தால், Cl- இருந்தால் அல்லது I- இருந்தால் HCl சேர்க்கையாக வாயு வராது. SO2- இருந்தால் HCl சேர்க்கைக்கு வாயு வராது. வெண்ணமிலங்கள் கூறுகள் விடுவிக்கப்படமா. மென்னமிலம் கூறுகள் மென்னமிலங்களை தந்து விடுவிப்பதை நாங்கள் காணலாம். வாயுக்களை தரக்கூடியவை. இவை வாயுக்களை தருவதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்போ கவனமாக பாருங்கள், இவற்றை நாங்கள் அவதானிக்கின்றோம். இவைதான் வாயுக்கள். நிறமற்ற வாயு NO2- இருக்குமா இருந்தால் நிறமுள்ள வாயு உருவாகும். வாயுக்களை தரக்கூடியவை. அப்போ கேள்வியை பாருங்கள். அப்போ இப்போ இந்த கேள்வியை கொண்டு தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், வாயு. இனி வழியிலே வெப்பமேற்றேக்க J திண்மமும் D என்ற வாயுவும் வருதான். அந்த ஏயை வழியில் ஹீட் பண்ணேக்க ஒரு திண்மமும் இன்னொரு வாயுவும் வருதான்.
வழியில் எரிக்கும் போது திண்மமும் இன்னொரு வாயுவும் பெறுதாம். இந்த 2 வாயுக்களையும் கலக்க பாருங்கள், நீருடன் இன்னொரு வாயு வருவதை காணலாம். ஒரு திண்மம் 2 DC வாயுவை கலக்கும் போது ஒரு திண்மம் பெறப்படுகிறது. ஒரு திண்மத்துடன் நீரும் பெறுகிறது. அப்போ ஒரு உலோகம் ஒரு உப்பை தருகின்றது. அந்த உப்பை நாங்கள் ஒரு வாயு உண்டாகின்றது. எரிக்கும் போதும் ஒரு வாயு உண்டாகின்றது. HCl சேர்க்கும் போதும் ஒரு வாயு உண்டாகின்றது. அந்த 2 வாயுக்களையும் கலக்கும் போது ஒரு திண்மமும் நீரும் பெறுகிறது. எனவே கட்டாயம் பாருங்கள், நீர் வாரபடியால் அந்த Dயிலும் Cயிலும் ஹைட்ரஜன் ஒட்சன் சேர்ந்திருக்க வேணும். அவை DCயில் ஹைட்ரஜன் மூலகம் ஒட்சன் மூலகம் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்ன என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். பாருங்கள், அப்போ பாருங்கள், இதிலும் ஹைட்ரஜன் ஒட்சன் இருக்க வேண்டும். பாருங்கள், DC நிறமற்ற வாயுக்கள் அவங்களுடைய அந்த NO2- இருக்காது. நிறமற்ற வாயு NO2- இருக்காது. NO2- இருக்காது நிறமற்ற வாயு. அடுத்து மஞ்சள் நிறத்திண்மம். நீங்கள் இவ்வளவு காலம் படித்ததில் மஞ்சள் திண்மம் என்று சொல்லி 2 வாயுக்களை கலக்கும் போது வருகின்ற மஞ்சள் நிற கலங்கள் மஞ்சள் திண்மம் என்று எதை நினைக்கிறீர்கள்? வீழ்படிவுகள் வேற, வாயுக்களை கலக்கும் போது வார கந்தகம்தான் அந்த மஞ்சள். அப்போ பாருங்கள், இந்த CD வாயுக்களில் சல்வர் இருக்க வேண்டும். மஞ்சள் நிற திண்மம் சரியோ? அப்போ பாருங்கள், மஞ்சள் நிற திண்மம். இந்த C வாயு ஒரு விரும்பத்தகாத மனம். நாங்கள் கந்தகத்தின் சேர்வுகள் பார்க்க வெறுக்கத்தக்க மனம், விரும்பத்தகாத மனம் என்றெல்லாம் பார்த்துருக்கின்றோம். ஹைட்ரஜன் சல்பைட் கூழ்முட்டை மனம், விரும்பத்தகாத மனம். SO2 கார மனம், இவற்றையெல்லாம் பார்த்துருக்கின்றோம். விரும்பத்தகாத மனம். அப்போ கட்டாயமாக அந்த C கந்தகத்தை கொண்டிருக்கணும். விரும்பத்தகாத மனம் என்றால் கூழ்முட்டை மனம் H2S கொண்டிருக்கணும். கந்தகத்தையும் H2S அது கொண்டிருக்க வேண்டும். கந்தகம் H2S கொண்டவையாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இதில் O இருக்க வேண்டும். கந்தகத்துடன் O இருக்க வேண்டும். தகனப்ப வருகின்ற O அது கட்டாயம் SO2 இருக்கும். தகனத்தில் வார O SO2. கந்தக பதார்த்தங்கள் தகனிக்கும் போது SO2 தரும். தகனத்தில் SO2 உருவாக்கப்படும். ஆகவே இது ஒரு சல்பைட்டாக இருக்கணுமே. பாருங்கள், H2O2 F தருகின்றது. FB G திண்மத்தையும் HCl தருகின்றது. B அவை G ஐதான் HCl கரைவதில்லை. இப்படியான G ஐதான் HCl கரையாத ஒரு வீழ்வடிவாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ இதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அப்போ பாருங்கள், கந்தகத்தை கொண்ட சேர்வை. ஆகவே அது HCl H2S வாயுவை தருகின்றது. தகனிக்கும் போது SO2 வாயுவை தருகின்றது. H2S SO2 நாங்கள் கலக்கும் போது கந்தகம் படுகின்றது. அதுதான் மஞ்சள் நிறம், நீரும் வருகின்றது. ஆகவே இவற்றை இனங்கண்டு அப்போ நாங்கள் இப்போ பார்க்கலாம். அப்போ A யார் அவர் தெரியாதவங்களுக்கு. அடுத்தது B பாருங்கள், வெண்ணிற உப்பு. B ஒரு கரைசல், C ஒரு வாயு, D ஒரு வாயு, J ஒரு திண்மம். ஆகவே இவற்றை நாங்கள் இப்போ இனங்காணும் போது பாருங்கள், HCl கரைவதில்லை. தசம் ஒரு A 2.3 கிராம் G தந்தது. இருந்து அந்த தசம் ஒரு 3 கிராம் G தரக்கூடியதாக இருக்குதாம். இவை எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே தான் இவற்றை நாங்கள் இப்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இப்போ நாங்கள் இனங்கண்ட வாயுக்கள் என்று நீங்கள் கருதும் போது E என்ற திண்மம் இனங்காணப்பட்டிருக்கின்றது. D என்ற வாயு இனங்காணப்பட்டிருக்கின்றது. C என்ற வாயு இனங்காணப்பட்டிருக்கின்றது. அப்போ C என்ற வாயு இனங்காணப்பட்டிருக்கின்றது. கவனம் பாருங்கள், C என்ற வாயு. அந்த C என்ற வாயு ஹைட்ரஜன் சல்பைட்டாக இனங்காணப்பட்டிருக்கின்றது.
டி என்ற வாயு SO2 இனம் காணப்பட்டிருக்கிறது. ஹைட்ரஜன் சல்பைட்டாம் SO2 இனம் காணப்பட்டிருக்கின்றது. ஹைட்ரஜன் சல்பைட் SO2 இனம் காணும். CnDm ஹைட்ரஜன் சல்பைட்டும் SO2 இனம் காணப்பட்டிருக்கின்றது. E கந்தகம் என இனம் காணப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சியை இனம் கண்டிருக்கின்றோம், டியை இனம் கண்டிருக்கின்றோம், இயை இனம் கண்டிருக்கின்றோம். இவற்றை இனம் கண்டிருக்கின்றோம். சி, டி, இ இவை இனம் காணப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த டி ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் பரிகரிக்கப்படுகின்றது. FB பியை நாங்கள் போடும்போது G வருகுதாம். G சக HCl உருவாக்கப்படுகிறதாம். அப்போ GHCl உருவாக்கப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். அப்போ இங்கே HCl விளைவு G ஆக உருவாக்கப்படுவதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ H இருக்கணும், இதில் Cl இருக்கணும். அப்போ பாருங்கள், Fயில் Hஐ கொண்டு சேவையாக இருக்கணும், Bயில் Cl வரக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கப்படும் போது எங்களுக்கு விளைவுகள் இங்கே உருவாக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஜிஐ தான் HCl கரைவதில்லை, ஜியை தந்தது. இவற்றை நாங்கள் இனம் காணும் போது இவற்றுக்குரிய விடையை நாங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்கள், இவ்வளவு எங்களுக்கு தேவை. அப்போ இது ஒரு சல்பைட்டு தாது, ஒரு சல்பைட்டு தாது. அது HCl சேரும்போது எங்களுக்கு H2S தருகின்றது. அது வழியில் இருக்கும் போது SO2 தருகின்றது. அப்போ ஏயிலிருந்து வந்த குளோரைட்டு பி, எரித்து பெறப்பட்ட ஆக்சைடு J, எரித்து பெறப்பட்ட ஆக்சைடு J. இப்போ G ஐதான் HCl கரையே இல்லை. அப்போ பாருங்கள், இதில் வார ஒரு திண்மம் HCl கரையாத திண்மங்கள் வீழ்வடிவில் இருக்கிறது. குறிப்பாக சல்பேட்டுகள் வீழ்வடிவில் ஐதான் HCl கரையாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஐதான் பாஸ்பேட்டுகள், கார்பனேட்டுகள் இவையெல்லாம் பொதுவாக கரையக்கூடியவை. ஆக்சலேட்டுகள் எல்லாம் கரையும். அப்போ பாருங்கள், அப்போ இப்போது இந்த தசமொரு மோல் A 2.33 கிராம் Gயை தருகிறதாம். இங்கே G வருகிறதாம். அப்போ இதில் இருந்து நாங்கள் இது எவ்வாறு கணித்து கொள்ளலாம்? அந்த மூலகங்களையும் உலோகம் சோடியமோ, மெக்னீசியமோ, கால்சியமோ, பேரியமோ இவையாக இருக்கலாமா? அப்போ இவை தந்தபடியால் இவற்றில் ஒன்றாக இருக்கலாம். அப்போ A இவ்வளவாக இருந்தால் அதில் வர G எங்களுக்கு 3 கிராமாக இருக்க வேண்டும். அப்போ இப்போது நீங்கள் இதை அவதானிக்கணும். D SO2 அது H2O2 H2SO4 தரும். அப்போ பாருங்கள், SO2 H2O2 H2SO4 தரும். அப்போ இது H2SO4, DSO2. அப்போ H2SO4 சேர்க்கைக்கு வார வீழ்வடிவு சல்பேட்டு வீழ்வடிவு கரையவில்லை என்று சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிறதுல கவனமாக பாருங்கள். அப்போ கால்சியம் அது சல்பேட்டு கலங்கல் தன்மை, அது கரையாமல் இருக்காது. அது கட்டாயம் பேரியமாக தான் இருக்கும். அவை அந்த சல்பேட்டு பேரியம். அப்போ நாங்கள் அதை சரி பார்த்து கொண்டால் பேரியம் என வைத்து கொண்டால் தசமூரோலே 2.33 கிராம் Gயை தருகிறதாம். அப்போ Gயை தருவதை பார்க்கணும். இருந்து B வருகின்றது, Bயில் இருந்து G வருகின்றது. அப்போ இதை நாங்கள் இப்போ பார்த்துக்கொள்வோம். என்ன மாதிரியான மாற்றம் அங்கே இருக்கப்பெறும் என்பதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், அப்போ பாருங்கள், இந்த மூலகங்களை பொறுத்தளவில் S2- அங்கே இருக்கின்றது. இந்த மூலகங்களில் S2- அங்கே இருக்கின்றது. அது இந்த மூலகங்கள் எரிக்கப்படும் போது அவை SO2 மாறுகின்றது. SO2 சல்பேட்டாக மாறுகின்றது. சல்பேட்டு உலோகத்துடன் சேர்ந்து வீழ்வடிவாகின்றது.
இது 2.33 கிராம். இந்த உப்பு தசம் ஒன்றை தருகிறதா? பாருங்க, அந்த கேள்வியை கவனம் விளங்கணும். பாருங்க, தசம் ஒரு மூல் ஏ 2.33 கிராம் ஜியை தருகின்றதா? அப்போ தசம் ஒரு மூல் ஏ இதான் அந்த உப்பு. தசம் ஒரு மூல் ஏ 2.33 கிராம் ஜியை தருவதை காணலாம். இது தசம் ஒரு மூல். இது 2.33 கிராம் உப்பை தருகின்ற. அப்போ இதுக்குள்ள கரையக்கூடிய உப்பு பேரியம். ஆகவே இது BaSO, BaS. அப்போ தசம் உண்டு தசம். அப்போ 1:1. இதில் வார வீழ்வடிவு 1:1. அப்போ இந்த மூலம் அந்த மூலம் சமன். சமன் என்றால் இந்த மூலர் திணிவு என்ன? இதங்களுக்கு எம் என வைத்து நீங்கள் அந்த மூலர் திணிவை நீங்கள் கணிக்கணும். 1:1 MS. உலோகம் MS MSO4. மூலர் திணிவை காணுவோம். அப்போ NMS தசம் ஒரு மூல். NMSO4 தசம் ஒரு மூல். பாருங்கள், இது தசம் ஒன்று என்றால் அதுக்கும் தசம் ஒன்றாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ இதில் இருந்து 2.33 கிராம் என்ன மூலர் திணிவு என்பதை நீங்கள் இதில் அவதானிக்கலாம். பாருங்கள், அப்போ இதை நாங்கள் அவதானித்தால் பாருங்கள், அப்போ இது தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியாத ஒரு சேர்வை MS, அது SO2, அது SO4 2-, அது MSO4. 1:1 தசம் ஒரு மூல். இதுவும் தசம் ஒரு மூல். தசம் ஒரு மூல் சமன் 2.33 கிராம். N சமன் W/M. தசம் ஒரு மோல். W 2.33 கிராம். கீழே M மூலர் திணிவு சக சல்பேட்டு 96. ஆகவே இவ்வளவு கிராம். இது மோல், கிராம் மோல் -1. அப்போ இந்த இவ்வளவும் உங்களுக்கு வரும். இது கிராம் மோல் -1 ரெண்டும் பெட்டுப்படும் போது இது M + 96 23.3 2.33 23.3 BaSO4 CaSO4 இவற்றை நீங்கள் பார்க்கலாம். M சமன் அப்போ 2.33 ஆக இருப்பது காலம். தசம் ஒன்று இங்கேயும் தசம் ஒன்று மூல். எங்களுக்கு தசம் ஒன்று வர வேண்டும். அவை தசம் ஒன்றாக இருந்தால் இந்த விடையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். என்ன விடை எங்களுக்கு வரப்போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த அடைப்பின்படியே நாங்கள் அவதானித்தால் பாருங்கள், இந்த கூட்டு அப்போ தசமொரு மூல் M தசமொரு மூல் MSO4 தருகின்றது. இப்போ தசம் ஒன்று அந்த உப்பு ஏன்ற தசம் ஒன்று எங்களுக்கு தசம் ஒரு மூல் 1:1 அவை MS SO2 SO4 2- தருகின்றது. அப்போ ஒரு மூல் 233. ஆகவே இதுக்குரிய விடை 23 233 ஆகவே 96 கழிக்கும் போது நாங்கள் பெருமானம் பெறும். அப்போ இந்த கணக்கில் ஒரு மாற்றம் கவனிங்கள். என்ன மாற்றம் என்று நீங்கள் சொன்னால் அதில் இருக்கிற அதை அவதானித்துக் கொள்ளணும். பாருங்கள், இந்த தசம் ஒரு மூல் இதில் எடுக்கின்ற திணிவு 23.3 கிராம் திணிவை தர வேண்டும். அப்போ இதில் கவனமாக பார்க்கணும், 23.3 கிராமை தர வேண்டும். அவள் 23.3 தசம் ஒரு மூலே இந்த 23.3 கிராம் உப்பை தர வேண்டும். 23.3. அப்போ இதை அவதானித்து பார்த்தால் இப்போ உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அவதானிங்க பாருங்கள்.
அப்போ இதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தசமொன்று அவை தசமொன்று மூலில் வருகின்ற இந்த விடியை நீங்கள் பார்த்தாலாம் பாருங்க. அவை இது பாருங்க, இதுக்குரிய பெருமானத்தை நீங்கள் இப்போ அவதானிக்கலாம். அப்போ தசமொரு மூல் அதனுடைய பெருமானம் 23.3. தசமொரு மூலுக்குரிய பெருமானம் 23.3 இருப்பதை நீங்கள் காணலாம். அப்போ இது தசமொரு மூல், அங்கே தரப்பட்டது 23.3. பாருங்க. அப்போ 1 தசமொரு கிராம், 23.3 கிராம். தசமொரு மோல் 23.3 கீழ் M. இந்த மூலர் தெளிவு சக 96. ஆகவே இது கிராம் மோல் -1. அப்போ கிராம் மோல் -1. அப்போ மோல் எல்லாம் பெட்டுப்படும். அவை M சக 96 சமன் 233. M சமன் 233 சக 96. இதை கழித்து விட்டால் சய 96. அவை 137 கிராம். அப்போ பாருங்கள் 137. அப்போ இது ஒரு மூளை தரம், தசமொன்றை தரம். அங்கே உண்மையான விட 23, 2.33 இல்லை 23.3. அப்போ இந்த மோல் திணிவை மூலர் திணிவால் பிரிக்கிறது. 23.3 சமன் இது தெரியாத கணியம், இது 96. போட்டால் M சக 96 137, M சமன் 137. 137 உடையது பேரியம். ஆகவே அது ஒரு பேரியத்தின் உப்பாக இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதன் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அதற்கான விடைகளை இப்போது நீங்கள் தெரிவு செய்யலாம். பாருங்கள், அந்த விடைகளை நாங்கள் தெரிவு செய்வோமாக இருந்தால் A என்ற உலோகம் நாங்கள் அறியப்பட்டிருக்கின்றது. அந்த உப்பு இது பேரியம் சல்பைட். B அது தகனிக்கின்றது. அப்போ தகனிக்கப்படும் போது வருகின்றது HCl சேர்க்கும் போது பேரியம் குளோரைட். C ஐதரசன் சல்பைட். D SO2. E கந்தகம் சல்ஃபர். F Gm GbSO4. FH2SO4. அப்போ இது விடையை நீங்கள் அவதானிக்கப்படும் போது ஒவ்வொரு விடையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அவை இது எழுதப்பட்ட விடைகள். அவை அவதானித்தால் ஒவ்வொரு விடையும் A, B, C, D, E, F. 2 வாயுக்களை கலக்கும் போது SO2H2S கந்தகம் படிவதை பற்றி நாங்கள் தெரிவித்திருந்தோம். H2O இதான் அந்த மஞ்சள் நிற திண்மமாக படியும். அவை இந்த விடைகளில் ABCDயை நாங்கள் இதிலிருந்து எடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவை ABCD யாது? ஆவர்த்தனற்ற உலோகமே வென்ற உப்பினை தந்தது. அப்போ இதான் அந்த உப்பு ஆகும். அப்போ இதன் அடிப்படையில் ஏயை நாங்கள் பார்க்கின்றோம், பேரியம் சல்பைட். பியை பார்க்கின்றோம், பேரியம் குளோரைட். சியை பார்க்கின்றோம், HCl அந்த வாயு விரும்பத்தகாத மனமுடைய வாயு H2S. ஜே வழியில் இருக்கும்போது BaO சாதாரணமாக மிக வழியில் இருந்தால் BaO2. இது SO2. இது கந்தகம் சக H2S ஆக இருப்பதை நாங்கள் காட்டுகின்றோம். ஆவர்த்தனத்தில் உள்ள உலோகம் வென்ற உப்புக்களில் இந்த மாற்றத்தை இப்போது நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அடுத்தது பாருங்கள். DC நிறமற்ற வாயுக்கள், மஞ்சள் நிற திண்மம், C விரும்பத்தகாத மனமுடையது, DEF. ஆகவே இந்த தொடர்களை இப்போ தான் நாங்கள் நிரப்பி இருக்கின்றோம். பேரியம் சல்பைட், பேரியம் குளோரைட். ஆகவே இந்த வாயு C ஐதரசன் சல்பைட், DSO2 வாயு,
இ அங்கே படிகின்ற திண்மம் கந்தகம், எஃப் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற H2SO4, ஜி பேரியம் சல்வேட் நீரில் கரையாத பேரியம் சல்வேட்டாக இருக்க காணப்பட்டது. நீரில் கரையாத பேரியம் சல்வேட்டாக இருக்கும். சி கேஸ் ஒட்சியேற்றி தாழ்த்தி அமிலமாக தொழிற்படுவதற்கான சமன்பாடுகளை தருக. பாருங்கள், சி கேஸ் ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் அமிலமாகவும் தொழிற்படுவதற்கான சமன்பாட்டை தருக. சி இதுதான் விரும்பத்தகாத மனமுடைய வாயு H2S. அப்போ இது ஒட்சியேற்றியாக தாழ்த்தியாக அமிலமாக மூலமாக தொழிற்பதற்கு சமன்பாட்டை பார்க்க போகின்றோம். பாருங்கள், இந்த CH2S வாயு அது பின்வரும் கட்டமைப்பை உடையது பார்த்திருக்கின்றோம். சைரண்ட் ஒட்சியேட்டியா தொழிற்படும், உலோகங்களுடன் ஒட்சியேட்டியா தொழிற்படும். Mg சக H2S. மிகையான Mg இருக்கும் போது Mgs + H2 சைவர் +2க்கு மாற்றப்படும் ஒட்சியேற்றி. மிகையான H2S இருக்கும்போது Mg சக H2S excess MgHs twice சக H2 MgHs twice சக H2. ஆகவே மிகையான H2S இருக்கும்போது வரும். பாருங்கள், மிகையான H2S இருக்கும்போது இது மிகையான செப்பு உலோகங்கள் கூட இதே தான். செப்பு சக H2S CuS + H2 ஒட்சியேற்றியாக தொழிற்படும். வெள்ளி போன்ற உலோகங்களுடன் இருக்கும்போது Ag சக H2S Ag2S + H2 சைவர் +1 ஒட்சியேற்றியாக தொழிற்படும். தாக்கங்கள் இல்லாமல் ஒட்சியேற்றியாக தொழிற்படும். சேர்வையுடன் ஒட்சியேற்றியாக தொழிற்படும். சேர்வையுடன். அப்போ பாருங்கள், இப்படியாக எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கின்றோம். H2S ஒட்சியேற்றியாக தொழிற்படுது. அடுத்தது H2S தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கம். பாருங்கள், H2S ஒட்சியேற்றியாக தொழிற்படுதல், H2S ஒட்சியேற்றியாக தொழிற்படுதல், தாழ்த்தியாக தொழிற்படுதல், அமிலமாக தொழிற்படுதல். இது அமிலமாக தொழிற்படும் தாக்குதல். உலோகம் ஒன்று H2S போடும்போது ஐதரசனை தந்தால் H2S அமிலமாக தொழிற்படும். எனவே ஒட்சியேற்றியாக தொழிற்படும் தாக்கமும் அமிலமாக தொழிற்படும் தாக்கமும் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒன்றுதான். அமோனியாவுக்கும் அதுதான், SO2க்கும் அதுதான், H2Sக்கும் அதுதான். அவை ஒட்சியேற்றியாக தாழ்த்தியாக அமிலமாக தொழிற்படும் தாக்கமும் அதுதான். தாழ்த்தி, அப்போ H2S தாழ்த்தியாக தொழிற்படும் போது தான் ஒட்சியேற்றம் அடையும். H2S தாழ்த்தியாக தொழிற்படும் போது தான் ஒட்சியேற்றம் அடையும். இந்த சந்தர்ப்பத்தில் தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கத்தை எழுதினால் H2S தான் ஒட்சியேற்றம் அடையும். இந்த கந்தகம் உருவாகும் தாக்கங்களில் எல்லாம் அது தாழ்த்தியாக தொழிற்படும். H2S குளோரின் HClS தாழ்த்தியாக தொழிற்படும். தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கம். அவர்கள் இந்த தாக்கங்கள் அவர் தாழ்த்தியாக தொழிற்படுறார். வருகிற தாக்கம் H2O2 H2S 2H2O + S தாழ்த்தியாக தொழிற்படும்.
தான் ஒட்சியேற்றப்படும், தாழ்த்தியாக தொழிற்படும். அப்போ பாருங்கள், அப்போ இவ்வகையான தாக்கங்களில் H2S வந்து தாழ்த்தியாக தொழிற்படுவதை காணலாம். தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கம். SO2 வாயு பாருங்கள், SO2 வாயுவை H2S கூடாக செலுத்தும் தாக்கத்திலும் தாழ்த்தியாக SO2 H2S கந்தகம் வருகின்றது, நீர் வருகின்றது, அவை தாழ்த்தியாக தொழிற்படும். 2 3S ஆகவே இதில் 2 போட்டால் கவனம் பாருங்க, 2 அவை தாழ்த்தியாக தொழிற்படும். H2S ஒட்சியேற்றியாக, தாழ்த்தியாக, அமிலமாக எல்லாமாக தொழிற்படக்கூடியது. அவை தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். தாழ்த்தியாக தொழிற்படும். டி ஒட்சியேற்றி அமிலம் தாழ்த்தியாக தொழிற்படுவதற்கு சமன்பாடுகள் தருக. CD என்பவற்றை வேறு விரித்தறிய சமன்பாடுகள் தருக. அப்போ டி பாருங்கள், அது SO2 வாயு, ஒட்சியேற்றியாது உலோகங்களுடன் ஒட்சியேற்றி SO2 plus MgO plus S 2MgO plus S. பாருங்கள், SO2 ஒட்சியேற்றி 0 plus 2 ஒட்சியேற்றுகின்றது. உலோகங்களுடனான தாக்கத்தில் அது ஒட்சியேற்றியது. Mg மிகையாக இருக்குமா இருந்தால் வார சல்வருடன் சேர்ந்து MgS தரும். SO2 Mg மிகை, MgO MgS தாக்கங்களில் எல்லாம் இங்கே 2 வர வேண்டும். ஆகவே Mg இங்கே வார எஸ்ஸும் தாக்கம் புரிய வேண்டும். 3 MgO plus S. அப்போ இந்த தாக்கங்கள் எல்லாம் SO2 ஒட்சியேற்றியாக தொழிற்படும். H2S உடனான தாக்கத்தில் பாருங்கள், H2S உடனான தாக்கத்திலும் SO2 ஒட்சியேற்றியாக தொழிற்படும். SO2 H2S ஹைட்ரஜன் சல்பைட் உடனான தாக்கத்திலும் அது ஒட்சியேற்றியாக தொழிற்படுவதை காணலாம். SO2 சக H2S S சகனி. இந்த தாக்கத்திலும் அதே மாதிரியான மாற்றம் தான் இருக்கின்றது. இவர் ஒட்சியேற்றி சைரண்டை சைவருக்கு மாற்றும் ஆவி ஒட்சியேற்றி. அப்போ இந்த தாக்கத்திலும் அது ஒட்சியேற்றியாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே இந்த தாக்கத்தை நீங்கள் பார்த்தால் 2 ஆவி 3S ஒட்சியேற்றி. தாழ்த்தி பாருங்கள், இவை தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கங்கள். தாங்கள் ஒட்சியேற்றப்படும். SO2 தாழ்த்தி இங்கே பார்த்தால் தெரியும் பாருங்கள், பல தாக்கங்கள் தாழ்த்தியாக இருக்கின்றது. H2O2 SO2 H2SO4 -2 தாழ்த்தியாக தொழிற்படும். தான் ஒட்சியேற்றப்படும் தாக்கங்களில் இலகுவான தாக்கம் தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கம். அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு கூடாக SO2 செலுத்தும் போது ஊதான்றன் நீங்கும், தெளிந்த கரைசல் பெறப்படும், +7 +2 தாழ்த்தப்படும், தாழ்த்தியாக தொழிற்படும். அமிலமாக்கப்பட்ட K2Cr2O7 கரைசலூடாக SO2 செலுத்தும் போது அது +6 +3 பச்சையாக மாறும், தாழ்த்தியாக தொழிற்படும். அவை கரைசல் இவ்வகை SO2 செலுத்தும் போது தாழ்த்தியாக தொழிற்படும். அப்போ SO2 ஒட்சியாற்றி தொழிற்படும், SO2 தாழ்த்தியாக தொழிற்படும், SO2 அமிலமாக தொழிற்படும். அமிலமாக தொழிற்படும் தாக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் SO2 NaOH excess NaHSO3 sodium bisulfite
SO2 NaOH excess SO2 மிக இருந்தால் அதே ஒட்சியேற்ற சோடியம் பைசல்பைட்டு பெற்றுக்கொள்ளும். NaOH மிகையாக இருக்குமா இருந்தாலும் Na2SO3 + வாட்டர் பெற்றுக்கொள்ளும். Na2SO3 நீர் Na2SO3 நீர். இவையெல்லாம் SO2 அமிலமாம். மூலம் அமிலமாக தொழிற்படுந்தாக்கும். SO2 ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படும், தாழ்த்தியாகவும் தொழிற்படும், அமிலமாகவும் தொழிற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இது எல்லாம் இந்த SO2க்கு உரியது, H2Sக்கு உரியது. இறுதியாக இதில் வருகின்ற இந்த கேள்வியை நாங்கள் பார்த்தாலாம். தொடர்ந்து பாருங்கள். இதில் வருகின்ற அடுத்த கேள்வியை நாங்கள் அவதானிக்க போகின்றோம். இந்த SO2ஐயும் H2Sஐயும் வேறு பிரித்து அறிகிற சோதனைகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. SO2 H2S என்ன மாதிரி இவற்றை நாங்கள் வேறு பிரித்து அறியலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். இது சோதனை பொருள். சோதனை பொருளை பயன்படுத்தி நாங்கள் வேறு பிரித்து அறிய போகின்றோம். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான சோதனை பொருள் இருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள். அமிலமாக்கப்பட்ட KMnO4 2ஐயும் பரிகரிக்கும் போது 2 நிறம் நீங்கும். H2Sல் கந்தகம் படிவதால் கலங்கத்தன்மை உருவாகும். வேறாக்கலாம். கந்தகம் படிவதால் கலங்கள் ஒன்று வரும், வேறாக்கப்படும். அமிலமாக்கப்பட்ட K2Cr2O7 2 நிறம் நீங்கும். செம்மஞ்சள் நிறம் பச்சையாக வரும். ஆனால் H2Sல் கந்தகம் படிவதால் கரைசல் கலங்கத்தன்மை உடையதாக இருக்கும். பாருங்கள், இவற்றை அவதானிக்கப்படும் போது 2ஐயும் நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கலாம். ஈரப்பற்றான நிறப்பூக்கள் நிறப்பொருட்களை 2 வாயுவிலும் செலுத்தும் போது SO2ல் நிறம் நீங்கும், மற்றதில் நிறம் நீங்காது. அதை நாங்கள் வித்தியாசப்படுத்தலாம். அடுத்தா போல கவனியுங்கள். அதாவது அசெட்டேட் தோய்த்த வடிதாளை 2 வாயுக்களும் செலுத்தும் போது எது கருப்பாக மாற்றுகின்றதோ அது H2S, மற்றது SO2 ஆகும். 2 வாயுக்களையும் வெள்ளி நைட்ரேட் கரைசலுக்கூடாக செலுத்தும் போது எங்கு கருப்பு வீழ்வடிவு பெறப்படுகின்றதோ அது H2S, மற்றது SO2 ஆகும். இப்படியாக இந்த 2 வாயுக்களையும் ஏராளமான முறையில் நாங்கள் வேறு பிரித்து அறிந்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. H2S, SO2 வாயுக்கள் சைரண்டிலும் சகனாலிலும் இருக்கின்றன. நாங்கள் 2ஐயும் நாங்கள் வேறு பிரித்து அறியலாம். இப்படியான சில சோதனைகள் மூலம் இவற்றை நாங்கள் வேறு பிரித்து அறியக்கூடியதாக இருக்கும். இதில் வருகின்ற தொடர்ச்சி 17வது கூட்டம் அலசன்களுக்கான கூட்டம். இது கூட்டம் 17 என அழைக்கப்படும் அலசன் தொகுதி. அந்த கூட்டம் 17 பற்றித்தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இதுக்குரிய கூட்டம் 17 கவனமாக பாருங்கள். கூட்டம் 17 ஆகும். இந்த 17 கூட்டத்தை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், 17க்குரிய கூட்டமாக இது இருக்கும். 17 கூட்டம் 17 கூட்டம் 17 அலசன் கூட்டம் 17 அலசன்களுக்கான ஒரு கூட்டமாக இது இருக்கும். இதில் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயடின், அஸ்டடைன் என்பன காணப்படும். அஸ்டடைன் ஒரு கதிர்த்தொழிற்பாட்டு மூலகம், இயற்கையாக இருக்காது. அவை ஒரு கதிர்த்தொழிற்பாட்டு மூலகமாக இருக்கின்றது. இவை கூட்டம் 17க்குரியன அலசன்களின் கூட்டம். இந்த 17 கூட்டத்தை நாங்கள் பார்த்தாலாம்.
இவை சுருக்கமானது. ஹீலியம் 2s2 2p5, நியான் 3s2 3p5, ஆர்கன் 4s2 4p5, கிரிப்டன். அப்போ பாருங்கள், இங்கே விழுமிய வாயுக்கள் எங்களுக்கு வருவதால் 3d10 4s2 4p5, 4d10 5s2 5p5, xenon 5d10 6s2 6p5, 4f14. அப்போ இடத்தில் நீங்கள் பார்த்தால் 2s2 2p5, 3s2 3p5, விழுமிய வாயு 3d10 4s2 4p5, விழுமிய வாயு 4d10 5s2 5p5, விழுமிய வாயு 4f14. விழுமிய வாயுவை நீங்கள் பார்த்தாலாம், இதில் 4f14 xenon 4f14 5d10 6s2 6p5. அவை இது விழுமிய வாயுவை கொண்டு காணப்படுகின்ற குறித்த தொகுதியாக இருப்பதை நாங்கள் காணலாம். 4f14 5d10 6s2 6p5 மிக நீண்ட ஒரு தொடராக இதில் காணப்படும். எனவே இவற்றின் ஈற்றோட்டு பொது இலத்திரநிலை அமைப்பு விழுமிய வாயுவின் இலத்திரநிலை அமைப்பு. விழுமிய வாயுவின் இலத்திரநிலை அமைப்பு ns2nb5. விழுமிய வாயு ns2nb5 அவற்றின் இலத்திரநிலை அமைப்பு. எனவே ஈற்றோட்டில் மொத்தமாக 7 இலத்திரன்கள் காணப்படும். 7 இலத்திரங்கள் ஈற்றோட்டில் இவற்றுக்கு காணப்படும். இதில் ஃப்ளோரின் குளோரின் எல்லாமே ஈரணு வாயுக்கள். ஃப்ளோரின் குளோரின் வாயு நிலையில் காணப்படும். புரோமின் திரவம், அயடின் எஸ்டடைன் திண்மம். இவை யாவும் முனைவற்ற மூலக்கூறுகள். முனைவற்றிருப்பதனால மூலக்கூறுகளுக்கு இடையில் லண்டன் கலை விசைகள் தொழிற்படும். இந்த லண்டன் கலை விசைகள் மூலக்கூட்டு பருமனிலும் மூலர் திணிவிலும் தங்கியிருக்கும். மூலக்கூட்டு பருமன் மூலர் திணிவு என்பன மேலிருந்து கீழாக அதிகரித்து செல்லும். இதனால் லண்டன் கலை விசையின் வலிமையும் அதிகரிக்கும். எனவே மூலக்கூறுகள் வலிமை காரணமாக நெருங்குவதால் புரோமின் திரவமாகவும் அயடினில் இன்னும் லண்டன் கலை விசை பெரிய பருமனுடையதாக இருப்பதால் இன்னும் நெருங்கி திண்மமாகவும் காணப்படும். ஆகவே வாயு திரவம் திண்மம். அறவப்பலையில் புரோமின் ஒரு வாயு, அறவப்பலையில் குளோரின் புரோமின் வாயுக்கள், அறவப்பலையில் புரோமின் திரவம், அறவப்பலையில் அயடின் திண்மம். லண்டன் கலை விசைதான் காரணம். மேலும் இவற்றின் உருகுநிலை கொதிநிலைகள் லண்டன் கலை விசையின் பருமன் அதிகரிப்பதால் அதிகரித்து செல்லும். கூட்டத்தின் வழியே உருகுநிலை கொதிநிலை என்பன அதிகரித்து செல்லும். கூட்டத்தின் வழியே முதலாம் அயனாக்க சக்தி குறையும். கூட்டத்தின் வழியே இரண்டாம் அயனாக்க சக்தியும் குறையும். கூட்டத்தின் வழியே ஒத்த அயனாக்க சக்தி எல்லாம் மேலிருந்து கீழாக குறைந்து கொண்டு செல்வதை காணலாம். இலத்திரனேற்ற வெப்ப உள்ளுரை இந்த அலசன்களில் குளோரனுக்கு கூடியளவு ஒரு விதிவிலக்கு. குளோரனுக்கு கூடியளவு சக்தி 349 கிலோஜூல் மோல் -1 வெளிவருவதை காணலாம். அப்போ கூடிய சக்தி அலசன்களில் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஃப்ளோரின் என்று, குளோரனுக்கு தான் கூடிய சக்தி வெளிவரும் விதிவிலக்கு. Cl கேஸ் ப்ளஸ் C, Cl மைனஸ் கேஸ், டெல்டா H தீட்டா Eg1 349 கிலோஜூல் மோல் -1 குளோரினுக்குரியது இலத்திரனேற்ற வெப்ப உள்ளுரை. அப்போ குளோரின் இலத்திரனேற்ற வெப்ப உள்ளுரையை நீங்கள் எடுத்தால் பாருங்கள், Cl கேஸ் ப்ளஸ் C, Cl மைனஸ் கேஸ்
டெல்டா EG1 349 கிலோ ஜூல் மால் மைனஸ். உள்ள அலசங்களில் குளோரினுக்கு எலக்ட்ரானேற்றும் போதுதான் கூடிய அளவு வெப்பம் வெளியேற்றப்படுவதை நீங்கள் காணலாம். அவை இது அலசன்களுக்குரியான கோலம். கூட்டத்தின் வழியே லண்டன் கலைவிசை கூடும். வாயு திரவம் திண்மன் நிலை காணப்படும். உருகுநிலை கொதிநிலை எல்லாம் கூடிக்கொண்டு செல்லும். இந்த அலசன் உருவாக்குற ஐதரைட்டுகளை நாங்கள் கருதுவோமாக இருந்தால், கவனிங்கோ, அலசன் உருவாக்குற ஐதரைட்டுகளை நாங்கள் கருதுவோமாக இருந்தால், அலசன் அது பாருங்கள் HF, HCl, HBr, HI என்னும் ஐதரைட்டுகளை உருவாக்கக்கூடியவையாக இருக்கும். பாருங்கள், அலசன்கள் இவ்வகையான ஐதரைட்டுகளை உருவாக்கும். அப்போ இவை வாயிலையில் காணப்படும் ஐதரைட்டுகள். இந்த ஐதரைட்டுகளை பொறுத்தளவில் அவை இந்த உருகுநிலை கொதிநிலைகளை நாங்கள் பார்க்கும்போது பிணைப்பு நீளம் அதிகரித்து செல்லும். பங்கட்டு வேலை பிணைப்பு நீளம் அதிகரிப்பதால் பிணைப்பின் வலிமை குறையும், பிரிய வெப்பம் குறையும். பிணைப்பு நீளம் அதிகரிக்க பிணைப்பின் வலிமை குறைய பிரிகை வெப்பம் குறையும். பிணைப்பு பிரிகை சக்தி கீழ்நோக்கி போகும்போது குறைந்து செல்லும். ஆகவே HF இதில் மென்னமிலம், ஏனையவையெல்லாம் நீர்க்கரிசலில் வண்ணமிலங்களாக தொழிற்படும். HF மட்டும் மென்னமிலம், ஏனையவையெல்லாம் நீர்க்கரிசலில் வண்ணமிலங்களாக தொழிற்படும். HF நீருக்கு சேர்க்கும் போது பாருங்கள் தாக்கம் H3O + F-. பகுதியாகத்தான் அயனாக்கம் அடைவதை நாங்கள் பகுதியான அயனாக்கம். HCl அதுகள் நீருக்கு முழுமையான அயனாக்கம். H3O + Cl-. முழுமையாக அயனாக்கம் அடைகின்றது. HBr முழுமையான அயனாக்கம் அடைகின்றது. HCl, HBr, HI முழுமையான அயனாக்கம். வண்ணமிலங்கள் HF தவிர மற்றவையெல்லாம் அமில இயல்பு கூட்டத்தின் வழியே கூடும். HFலும் பார்க்க HCl அமில இயல்பு கூட, HBr கூட, HI இன்னும் கூட. ஆனால் HF தவிர மற்றெல்லாம் வண்ணமிலங்களாக இருக்கும். மற்ற கொதிநிலையை பார்த்தால் HFக்கு அசாதாரண உயர்வாக இருக்கும். மற்றவையெல்லாம் பின்வருமாறு கொதிநிலை வரைவுகள் மாறுபடுவதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கான கொதிநிலை வரைவை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதாக இருந்தால் பாருங்கள், கொதிநிலை எல்லாம் இந்த சைவப்பல் எல்லாம். அப்போ பாருங்கள், இது கொதிநிலை வரைவு HF, HCl, HBr, HI. அப்போ இந்த கொதிநிலை வரைவை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலாம். கவனிங்கோ, எவ்வாறு மாற்றம் அடையும் என்று சொன்னால், ஐதரசம் பிணைப்பு காரணமாக HF, HCl, HBr, HI. HF தான் ஐதரசம் பிணைப்பு காரணமாக கூடிய கொதிநிலை உடையதாக இருப்பதற்கான HF, HCl, HBr, HI என்றவாறு இந்த அமைப்பு மாறுபடுவதை காணலாம். பிணைப்பு பிரிகை F2Cl2Br2I2. F2ல் பிரிகை வெப்பம் மேலே குறைவாக இருக்கும். தனிச்சோடி இலத்திரனும் அவற்றுக்கு இடையில் தாக்கத்தை கொடுப்பதால் பிரிகை வெப்பம் குறைவாக இருக்கும். ஆகவே HF, HCl, HBr என
கொதில்லை இவ்வாறு மாறி செல்வதை நாங்கள் காணலாம். அப்போ கொதில்லைகள் இவ்வாறு மாறிக்கொண்டு செல்லும். உருகுநிலை வரைவும் இதே மாதிரித்தான் கூடி குறைஞ்சு கூடிக்கொண்டு செல்வதை நாங்கள் கூடி குறைந்து கூடி செல்வதை நாங்கள் காணலாம். ஆகவே இந்த வரைவுகள் இவ்வாறு மாற்றமடையும். உருகுநிலை கொதில்லை வரைவுகள். சரியோ? ரைட். அப்போ இதில் கவனிங்கோ, இந்த அலிசன்களை நாங்கள் அவதானிக்கப்படும் போது இந்த அலிசன்களுக்குரிய சில பரிசோதனைகள் இருக்கின்றன. என்ன பரிசோதனை என்று நீங்கள் கேட்டாலாம். அலிசனை பார்த்தால் பாருங்கள், இந்த Cl Br I அயன்களுக்கு சில பரிசோதனைகள் இதிலே காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பரிசோதனைகளை நாங்கள் பார்ப்போம். இந்த Cl Br I அயன்களுக்குரிய பரிசோதனைகள் பாருங்கள். இதில் காணப்படுகின்ற Cl Br I அயன்களுக்கு பரிசோதனைகளை பற்றி பார்ப்போம். Cl இது ஒரு சாதாரண பரிசோதனை தான், கவனமாக கேளுங்கள். என்ன பரிசோதனை என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு எளிய பரிசோதனை தான். பாருங்கள், வெள்ளி நைட்ரேட் கரைசல் சேர்த்தல். Cl இருந்தால் சில்வனை வெள்ளி நைட்ரேட் கரைசல் சேர்த்தல். வெள்ளை வீழ்வடிவு, இந்த வீழ்வடிவு ஐதான H3 கரையாது, ஐதான அமோனியா கரைசலில் கரையும் என்றால் அது குளோரைட் ஆகும். பாருங்கள், குளோரைட் அயனுக்குரிய சோதனை. வெள்ளி நைட்ரேட் கரைசல் சேர்த்தல். வெள்ள வீழ்வடிவு AgCl, வெள்ள வீழ்வடிவு NO3-. இந்த AgCl வீழ்வடிவு ஐதான அமிலங்களில் ஐதான H3 கரையாது, ஆனால் அமோனியா கரைசலில் கரையும். பால் போன்ற வண்ணர வீழ்வடிவு அமோனியா கரைசலில் கரைஞ்சு AgNH3 twice plus Cl என்கின்ற ஒரு சிக்கலையினை தரம். ஆகவே அவதானித்துக் கொள்ளும். அப்போ ஐதான HNO3 கரையாது, ஐதான அமோனியா கரைசலில் கரைகின்ற வெள்ள வீழ்வடிவு AgCl ஆகும். இது நீருடன் வெப்பமேற்றும் போது கரையாது, ஆனால் PbCl2 நீருடன் வெப்பமேற்றி கரைந்து குளிர விடும் போது ஊசி பளிங்குகளை தரும். சரியோ? பாருங்கள், Br- ஆக இருந்தால் பாருங்கள், வெள்ளி நைட்ரேட் கரைசல் சேர்க்கும் போது ஒரு மென்மஞ்சள் வீழ்வடிவு, பேல் ஜெலோ, ஒரு மென்மஞ்சள் வீழ்வடிவு, ஒரு மெல்லிய கிரீம் மாதிரியான ஒரு வீழ்வடிவு, ஒரு மெல்லிய மஞ்சள் வீழ்வடிவு, ஒரு வெண்மஞ்சள் வீழ்வடிவை தந்து ஒரு கிரீம் மாதிரியான ஒரு மெல்லிய மஞ்சள் வீழ்வடிவை தந்து, இந்த வீழ்வடிவு ஐதான அமோனியாவில் கரையாது, செறிந்த அமோனியா கரைசல் போடும்போது கரையும். அப்படி என்றால் புரோமைட். வேறுங்கள், AgBr ஐதான அமோனியா கரையாது, ஆனால் காணிகோ செறிந்த அமோனியா AgBr அமோனியா செறிந்த கரையும். டையமைன் சில்வர் புரோமைட், டையமைன் சில்வர் புரோமைட் தரும். டையமைன் சில்வர் புரோமைட், டையமைன் சில்வர் புரோமைட். ஆகவே அது புரோமைட் ஆகும். ஒரு வெள்ளை வீழ்வடிவு ஐதான அமோனியா கரைசல் கரைந்தால் குளோரைட். ஒரு மென்மஞ்சள் வீழ்வடிவு, கிரீம் வீழ்வடிவு ஐதான அமோனியாவில் கரையாமல்
செறிந்த அமோனியா கரைசல் கரைந்தால் அது புரோமைட் AgBr. அடுத்த போல பாருங்கள் I- வெள்ளி நைட்ரேட் AgI plus NO3-. மஞ்சள் வீழ்வடிவு மஞ்சள் ஒரு மஞ்சள் வீழ்வடிவு ஐதான அமோனியா கரைசலுக்குலாம் கரையலை. செறிந்த அமோனியா கரைசல் அதிலும் கரையாமல் இருந்தால் அது அயோடைட் ஆகும். ஐதான செறிந்த அமோனியா கரைசலில் கரையாமல் இருக்கின்ற மஞ்சள் இந்த வீழ்வடிவு அது அயோடைட் ஆகும். அப்போ பாருங்கள், வெள்ளி நைட்ரேட் சேர்க்கும்போது வெள்ளை வீழ்வடிவு ஐதான அமோனியா கரைசல் கரைந்தால் குளோரைட். வெள்ளி நைட்ரேட் கரைசல் சேர்க்கும்போது வெண்மஞ்சள் வீழ்வடிவு ஐதான அமோனியாவில் கரையாமல் செறிந்த அமோனியாவில் கரைந்தால் புரோமைட். வெள்ளி நைட்ரேட் கரைசல் சேர்க்கும்போது ஜெலோ மஞ்சள் வீழ்வடிவு ஐதான செறிந்த அமோனியாவில் கரையாதிருந்தால் அது அயோடைட் ஆகும். அவை எந்த பரிசோதனை மூலம் குளோரைட் புரோமைட் அயோடைட்டை வேறுபடுத்தலாம். இதே கேள்வியில் பாருங்கள், நாங்கள் ஈயநைட்ரேட் கரைசலை கொண்டோம் வேறாக்கலாம். ஈயநைட்ரேட் கரைசல் கொண்டோம் நாங்கள் இவற்றை வேறாக்கலாமா? வெள்ளி நைட்ரேட் கரைசல் இருக்கும்போது வெள்ளை வீழ்வடிவு வெப்பமேற்றும் போது சூடான நீரில் கரைந்து குளிர விடும்போது ஊசி பளிங்குகளை தரமாயிருந்தால் அது குளோரைட் ஆகும். PbCl2 வெள்ளை வெண்ணிறம் சக 2NO3-. வெண்ணிற வீழ்வடிவு சூடான நீருடன் கொதிக்க வைக்கப்படும் போது கரைந்து குளிர விடும்போது ஊசி வடிவமான பளிங்குகளை திறந்தால் அது குளோரைட் ஆகும். வெள்ளி நைட்ரேட் கரைசல் சேர்க்கும் போது, அதாவது ஈய நைட்ரேட் கரைசல் சேர்க்கும் போது PbNO3 twice. மென்மஞ்சள் வீழ்வடிவு மென்மஞ்சள் வீழ்வடிவு சூடான நீரில் கரையும் குளிர விடும் போது திரும்ப உருவாகும் ஊசி பளிங்கு அல்ல. I- PbNO3 twice. மஞ்சள் வீழ்வடிவு மஞ்சள் வீழ்வடிவு வெப்பமேற்றும் போது சூடான நீரில் கரைந்து குளிர விடும் போது திரும்ப மஞ்சளாக படியும் என்றால் அது அயோடைட் ஆகும். அப்போ கவனிங்கோ, லெட் நைட்ரேட் பரிசோதனைக்கு வெள்ளை வீழ்வடிவு சூடான நீரில் கரைந்து குளிர விடும் போது ஊசி பளிங்குகளை தந்தால் குளோரைட். ஒரு மெல்லிய மஞ்சள் வீழ்வடிவு வெப்பமேற்றும் போது கரைந்து குளிர விடும் போது திரும்ப உருவானால் புரோமைட். மஞ்சள் வீழ்வடிவு சூடான நீர் கரைந்து குளிர விடும் போது உருவானால் அது அயோடைட். குளோரைட் புரோமைட் அயோடைட்டுகளை இவ்வகையான பரிசோதனைகள் மூலம் நாங்கள் வேறாக்கலாம். ஆகவே இவற்றை உலோகங்களாக டி குழுவாக இருக்கலாம், இந்த பி குழுவாக இருக்கலாம், எஸ் குழுவாக இருக்கலாம், எந்த குழுவாக இருந்தாலும் நாங்கள் அலசன்களுடன் அந்த உலோகங்களை வெப்பமேற்றும் போது குளோரைட் புரோமைட் அயோடைட்டுகள் உருவாக்கப்படும். அலசன்கள் ஒட்சியேற்றும் கருவிகளாக இருக்கின்ற காரணத்தினால அவற்றை உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு தள்ளுவதை நீங்கள் காணலாம். கொப்பர் சக குளோரின் வெப்பம் CuCl அல்ல CuCl2 ஒரு மஞ்சள் திண்மமாக உருவாகும். உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு இவை எங்களை இட்டு செல்வதை நீங்கள் காணலாம். அப்போ இந்த தாக்கங்களில் நீங்கள் அவதானித்தால் பாருங்கள், Cu சக குளோரின்
+2க்கு செல்லும். CuCl2 மஞ்சள் நிறத்திண்மம். Fe சக குளோரின் FeCl3க்கு செல்லும். அதுவும் ஒரு மெல்லிய மஞ்சள் நிற திண்மமாக இருப்பதை காணலாம். அப்போ அலசன்கள் ஒரு ஒட்சியேற்றும் கருவிகளாக இருக்கிறபடியால் உலோகங்களை அவற்றின் உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு கொண்டு சென்று உப்புக்களை தருவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது அலசன்கள். அலசன்கள் அமிலங்களை உருவாக்கக்கூடியவை. அலசன் அமிலங்கள் என்று அழைக்கப்படும். குளோரினிலையும் ஒட்சு அமிலங்கள் காணப்படுகின்றது. உபகுளோரஸ் அமிலம், குளோரிக் அமிலம், பெர்குளோரிக் அமிலம், அதாவது உபகுளோரஸ் அமிலம், குளோரஸ் அமிலம், பெர்குளோரிக் அமிலம் என்கின்ற அமிலங்கள் பல காணப்படுகின்றன. ஆகவே நீங்கள் அலசன்களுக்குரிய கேள்விகளை வரும்போது அவற்றை நாங்கள் பார்க்கலாம். உபகுளோரஸ் அமிலம், குளோரஸ் அமிலம், குளோரிக் அமிலம், பெர்குளோரிக் அமிலம், 4 அமிலங்கள் அலசன்கள் இருக்கின்றது. ஒட்சியேற்றம் அதிகரிக்கும் போது அவற்றின் அமில இயல்பும் அதிகரித்து செல்கின்றது. இவற்றின் கேள்விகள் வரும்போது நாங்கள் அவற்றை தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இந்த பி குழுவை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். எனவே நாங்கள் மீண்டும் அடுத்த டி குழுவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.